ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு கோவில் ராஜதானின்னு சொல்லுவாங்க. ராஜதானின்னா எல்லா சாமியினுடைய கோவில் தான். ஆனால் அந்த இடம் மட்டும் ஒரு தனி தலைமை பீடம்னு சொல்லுவாங்க. இதே நம்மளுடைய வைணவம் பெருமானுக்கு எடுத்துட்டா ஸ்ரீரங்கம், சிவபெருமானுக்கு எடுத்துட்டா சிதம்பரம், முருகனுக்கு எடுத்துட்டா திருச்செந்தூர். திருச்செந்தூர் தான் நம்ம முருகப்பெருமானுடைய ராஜதானின்னு சொல்கிறது. முருகப்பெருமான் பேசும் தெய்வமாக இருக்கக்கூடியவர். திருச்செந்தூர் மண்ணே விபூதி, அந்த கடல் மண்ணே விபூதின்னு சொல்லலாம். அவ்வளவு ஆற்றல் மிக்க இடம் திருச்செந்தூர். அதில் தான் அருணகிரிநாதர் சொல்கிறார், சேர்வட்டழிந்தது செந்தூர் வயற்பொருள் தேங்கடம்பின் மாழ்வட்டழிந்தது பூங்கொடி யார்மனம் மாமயிலோன் வேல்வட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்வட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து. அருணகிரிநாதருடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 வகையான வினைகள் இருக்கும். அதாவது பிராப்த வினை, சஞ்சித வினை, ஆகாமிய வினை அப்படின்னு. இந்த சஞ்சித வினைன்னா என்னென்னா, எத்தனையோ பிறவிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த பிறவிக்கு கணக்கே கிடையாது. அதனால தான் நம்ம சமயம் தெளிவாக சொல்லுது, மரணங்கிறதும் தூக்கங்கிறதும் ஒன்று. மரணத்தில் எப்படி முடித்ததுக்கப்புறம் திருப்பி தூங்கி எந்திரிக்கிற மாதிரி இன்னொரு பிறப்பு தானாக வந்துடும். அப்படி இந்த பிறப்புக்கு காரணம் சஞ்சித்தனம். இது வரைக்கும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மொத்த வினையினுடைய தொகுதி தான் சஞ்சித்தம். அதில் இருக்கிற ஒரு தொகுதியை ஒரே ஒரு பார்ட் எடுத்துட்டு அனுபவித்து தீக்கிறதுக்காக சாமி இந்த பிறப்பை கொடுப்பார். அது பிராரப்தம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், எல்லாத்துக்கும் பிராப்தம் வேணும், பிராப்தம் வேணும். பிராரப்தம்னா என்னென்னா, செஞ்ச வினையில் ஒரு தொகுதி, அது இந்த ஜென்மத்தில் கிடைச்சது. ஆனால் இந்த உடம்பு, இந்த வாழ்க்கை எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்பட்டு போகிறதுக்கு காரணம் அவங்கவுங்க வினை, அவங்க இது.